என்ன டச் பண்ண ஒரு புத்தகம், என்ன கொஞ்சம் டச் பண்ணிட்டு போயிட்டு அதை பற்றி உங்களை பற்றி ஒரு 5-10 நிமிஷம் நான் பேசுகிறேன். இது ஒரு புத்தகம், உலகத்தில் மிச்சம் ஃபேமஸாக ரிலீஸ் ஆகின லட்சக்கணக்கான பிரதிகள் விற்கப்பட்ட ஒரு புத்தகம். The top 5 regrets of dying. The top 5 regrets of dying. ப்ரோனி வேயா என்ற ஒரு ஆஸ்திரேலிய ஒரு லேடி எழுதின புத்தகம் இது. இந்த தலைப்பு என்னென்றால் இறந்து கொண்டிருப்பவர்களின் 5 மிகப்பெரிய கவலைகள். அந்த புத்தகத்துல தலைப்பு இறந்து கொண்டிருப்பவர்களின் 5 மிகப்பெரிய கவலைகள். இந்த ப்ரோனி வேயா யாருன்னு சொன்னால், இவ ஆஸ்திரேலியால ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ண ஒரு சீஃப் நர்ஸ். அப்ப இவ பெரும்பாலும் என்ன செய்வாங்கனால், இறக்குற மனிதர்கள் இறாங்க தானே, ஒரு 80, 70, 95 பெரும்பாலும் திரும்பி வர மாட்டோம். அப்படியான நாட்கள் இதுதானே, கடைசி தான் போறாது. அப்படியான நாட்கள் இவ என்ன செய்யறது, ட்ரீட்மெண்ட் பண்ற. அப்ப அதுக்கப்புறம் நிறைய பேர் மூத்தாயிடுவாங்க. மூத்தாக்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதையை சொல்லிட்டு மூத்தாவாங்க. அப்படி இருந்துச்சு, இப்படி இருந்துச்சு, அநியாயம் அப்படி செஞ்சுக்கலாம், நியாயம் இப்படி செஞ்சுக்கலாம். அப்ப சில வருஷங்களுக்கு அப்புறம் யோசிக்கிறாங்க, இதெல்லாம் தொகுத்தலைந்த, இதெல்லாம் தொகுப்போம். சாக பார்க்குற மனுஷன் என்னத்தையும் கவலைப்படுறாங்க என்று சொல்லி தொகுத்தொரு புத்தகத்தை எடுத்து அதை 5 தலைப்பூக்கினால வகுத்தா எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தான். அதான் இந்த 5 கவலை. என்ன கவலைன்னு பார்த்துருவோமா? மனுஷன் என்னத்தையும் கவலைப்படுறான். ஒரு எங்களுக்கு ஒரு இன்சைட்டை தருமானு பார்ப்போம். நம்பர் 1, அவர் தொகுத்த புத்தகத்தில் மோலா சொல்றது, நான் எனக்கு உண்மையாக வாழ்ந்திருக்கேன். நியாயம் எனக்கு நிறைய விருப்பம் இருந்துச்சு, நான் ஒரு விஷயத்தை நம்பினேன், நான் இப்படித்தான் இருக்கணும்னு நான் சின்ன வயசுல நினைச்சேன். ஐ விஷ் ஐ ஹேட் த கரேஜ் டு லிவ் லைஃப் ட்ரூ டு மை செல்ஃப், நாட் த லைஃப் அதர்ஸ் எக்ஸ்பெக்டட். எனக்கு நான் வாழ்ந்திருக்கணும், இன்னொரு மனுஷனுக்காக நான் வாழ்ந்திக்கப்படாது அப்படின்னு ஒரு மனுஷன் கவலைப்படுறான். நிறைய பேர் இன்னொருத்தருக்காக கஷ்டப்பட்டேன், இன்னொருத்தருக்காக என்ன செஞ்சேன், அவரை என்ன நம்பிக்கையை விட்டு கொடுத்தேன், என்ன விருப்பங்களை விட்டு கொடுத்தேன், என்ன ஆசைகளை விட்டு கொடுத்துட்டோ. இப்ப நான் சாக பார்க்கிறேன், அந்த மனிதர்கள் யாரும் இல்லை. அவர் அப்படி சொல்றாரு, யாரும் இல்லை, நான் இப்படி சாக பார்க்கிறேன்னே அவங்களுக்கு தெரியாது. அந்த மனுஷருக்காக தான் நான் வாழ்ந்தேன். நம்பர் 2, சந்தோஷத்தை நிராகரிக்காம இருக்கேன். நியாயம், சந்தோஷம் போஸ்ட்போன் பண்ணினே இருந்தேன். கொஞ்சம் படிச்சிடட்டும், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபிக்ஸட் ஆயிடும், அதுக்கப்புறம் ஜொப் கொஞ்சம் ஃபிக்ஸட் ஆகிடட்டும். ஜொப் ஒரு ஃபிக்ஸட் ஆகி ஒரு வீட்டை கட்டினது பிறகு நாங்கள் சந்தோஷமாகி போகிறோம் ஐபியா. அதுக்கப்புறம் இல்லை, உள்ள கல்யாணம் முடிச்சு கொடுத்ததுக்கப்புறம் இப்படியே போஸ்ட்போன் பண்டு போயிட்டு கடைசிக்கு ஒன்றுமே செய்ய கிடைக்கல. அந்த மூமெண்ட்ல அவர் வரல. அதுக்கு உதாரணம் ஒன்று சொல்றாரு, லெனி என்ற ஒரு ஆள் என்ன செய்யறாரு, அவர் சொல்றாரு ஒரு செய்தியை. அவர் ஒரு பெரிய ஒரு கம்பெனியில மேனேஜர், நியாயமான சம்பளம், நியாயமான கார் வசதி, அதிகாரம் எல்லாமே இருந்துச்சு. தேவைக்கு மேல சல்லி. அப்போ வைஃப் சொல்லுவா, இப்போ போதும் இல்லையா, இந்தியா மட்டும் சல்லிக்குது, அது இது நிப்பாட்டுங்களே, நான் கொஞ்சம் ஹெப்பியா வாழ்வோமே. அப்போ சொல்ல, இல்லை பாருல, இந்த கம்பெனி விட்டால் வேற யாரு, நான் தானே மெயினான மேனேஜரே, நான் தான். எவ்வளோ நஷ்டம் வரும் எனக்கு, அத்தனை பேர் எனக்கு காலு கைக்கு நிறைய பேர் ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு ஆள் இருக்குது, அப்படியே எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி இவர் ஜொப்பை விடலை. கொஞ்ச காலத்தில் மனைவி இறந்து போகிறான். அப்போ யோசிக்கிறான், இது நடந்த உண்மையான சம்பவம். அது இப்போ யோசிக்கிறார், அடே அநியாயம், வைஃப் சொன்னதை கேட்கேஞ்சே, வைஃப் கேட்கறத கேட்கேஞ்சே அப்படின்னு. இந்த டைமில் அந்த டைமை நாங்கள் வாழல, சந்தோஷப்படலையே. இப்போ சந்தோஷமாக வாழச்சு, எனக்கு எவ்வளோ அருள் கழிக்குது, எவ்வளோ நியமத்திக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால் போஸ்ட்போன் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம். அடுத்தது 3வது கவலை இதான். எல்லாரும் யோசிக்கிறேன், என்னத்துக்கு ஹார்டாக உழைச்சோம், அநியாயம், இவ்வளோ ஹார்டாக உழைச்சிக்கணுமா, வாழ்க்கை முழுவதும் ஹார்டாக உழைச்சிட்டு திரும்பி பார்த்தால் ஒன்றும் இல்லை என்று ஐ விஷ் ஐ ஹேடன்ட். இப்படி நான் உழைச்சிக்கப்படாது, இப்படி உழைச்சிக்கப்படாது என்று நிறைய மனிதர்கள் கவலைப்படுறாங்க. எங்களுக்கு கொஞ்சம் டைம் உண்டெடுத்து எனக்கு விருப்பமான விஷயம், என் லைஃப், என்ன சின்ன இலக்குகளுக்கு அங்கால ஒரு ஒரு அர்த்தத்தோடு எனக்கு வாழ்ந்திருக்கீச்சு அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படுவதாக அவர் சொல்றாரு. அதில் ஒரு அழகாவது ஒன்று சொல்வார் என்றால், நிறைய பணக்காரர்கள் நாங்கள் நினைக்கிற என்னத்துக்குன்னு சொன்னால், சல்லியை உழைச்சின்னு போகிறேன், பிறகு அந்த சல்லை எதுக்காக அவன் உழைக்கிறானோ அதை அவன் இழந்து போவான்.
அதான் ஆகப்பெரிய பரிதாகும். உதாரணங்களே, ஒரு மனுஷன் தன்னோட ஃபேமிலியை நல்லா பாதுகாத்து கொள்ளணும் பார்க்கணும்னு சொல்லிட்டு பொறியும் போவான். பொறியும் போயிட்டு நல்லா கஷ்டப்பட்டு வாங்கி இது பண்ணி உழைச்சிட்டு திரும்பி பார்க்க கொள்ள ஃபெமிலி இல்லாமைக்கும், பாபுமா பார்த்துட்டு ஆள் இல்லாமைக்கும், அவனுக்கு அங்கேயும் மீக்கல இங்கேயும் மீக்கல சுச்சுவேஷன் இருக்கும். அவர் சொல்றது என்னென்றால், நாங்கள் எங்களோட லைஃப்ல எங்களுக்கு தெளிவாக ஆயிக்கணும். அவன் எனக்கு சேர்த்தான் சொல்கிறேன், உங்களுக்கு எனக்கு சேர்த்தான் சொல்கிறேன். என்னத்துக்கு பணம் சல்லி எனக்கு என்னத்துக்கு, அந்த அந்த தெளிவுக்கு பிறகுதான் நாங்கள் பணத்தை தேடணும். அப்படி தேடலாட்டி தேடிண்டு 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 வாழ்க்கையில் போயிட்டு தேடி முடிச்சுக்கலாம். இப்போ கடைசி திரும்பி பார்த்தால் வாழ்க்கையில் எதை இழக்கக்கூடாதோ அதை இழந்திருப்போம், சல்லியை மட்டும் பெற்றிருப்போம். இது ஒரு விரிவான பெரிய புத்தகம், நான் சுருக்கமாக சொன்னேன். ரைட், அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நான் சொல்கிறேன். தன்னால் இந்த லைஃப்பை பேலன்ஸ் பண்ணுறது 3 விஷயம். ஒன்று மெமெண்டோ மோரி, அவனோட இலத்தின் மொழியில் வர்றது. எப்பவும் ஒரு மனுஷன் நீக்கணும். இதில் இஸ்லாம் தான், நான் வெஸ்டர்ன் அவன் ஒரு தியரி எடுத்து சொல்கிறான். எங்களுக்கு நான் சொல்ல எவ்வளோ சென்னைகள். ஒரு மனுஷன் எப்பவும் மெமெண்டோ மோரி, நான் இப்போ மூத்தாண்டிறேன் நினச்சிக்கணுமா, மூத்தாண்டிறேன் ஒவ்வொரு நாள் போக்கலையும் என் செல் ஒன்று பெய்த்துது, இந்த ஃபீலிங் இருக்கணுமா ஒரு மனுஷன் இது பண்ணுறது. நம்பர் 2 எமோஃபெட்டி, எம்ப்ராஸ் த ஃபேட், விதியை ஏற்றுக்கொள்ளணுமா. எங்களை சில நேரம் லைஃப்பில் எங்களை மீறி சில விஷயங்கள் நடக்கும், எனக்கு ஒன்றும் செய்யலாம், அதான் அழகா ஏற்றுக்கொள்ள பழகணுமா. கலாக்கதிர் இல்லைக்கா, பொதுவாக அப்படித்தான் லைஃபாக சில நேரம் நாங்கள் எல்லாரும் தான், நான் நீங்களும் தான் 100% எதிர்பார்க்குறேன். எல்லாம் நல்லா இருக்கணும், என்ன ஜாப் செட்டில் ஆகிக்கணும், என்ன தொழில் செட்டில் ஆகிக்கணும், என்ன பிள்ளைகள் செட்டில் ஆகிக்கணும், என்ன ஒய்ஃப் செட்டில் ஆகிக்கணும், எல்லாம் நினைக்கிறேன். கடைசிக்கு ஒன்றுலேயுமே திருப்திக்க மாட்டோம். உலகத்தில் நாங்கள் எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும், எது ஒரு விஷயம்தான், அது கணவன் ஆயிக்கலாம், மனைவி ஆயிக்கலாம், தொழில் ஆயிக்கலாம், எல்லாம் 70% ஓகேயா, அல்ஹம்துலில்லாஹ். ஒரு நாள் ஒரு கணவனை 100% தேடலாம், ஒரு நாள் ஒரு மனைவி 100% தேடலாம், ஒரு நாள் பிள்ளைகளை 100% எதிர்பார்க்கலாம். 70% எங்களோட வாழ்க்கையில் ஏதாவது செட் ஆகுதா, அல்ஹம்துலில்லாஹ். இந்த மனநிலைக்கு நாங்கள் வருவோம்னா நிறைய விஷயம் எல்லாம். 3வது விஷயம் மோடரேஷன். மோடரேஷன் என்னென்றால், அந்த எல்லாத்தையும் அளவோடு செய்யணும். எது எடுத்தாலும் சரி, ஒரு தியரி, ஒவ்வொரு தியரி உலகத்தில் ஒரு மனுஷன் எப்படி வாழன்றதுக்கான ஒரு தியரி, எல்லாத்தையுமே அளவோடு செய்யணும். எதுவுமே எந்த நல்ல விஷயமும் சுத்தமாய்க்கிற அளவோட தான் சுத்தமாய்க்கணும். மனுஷனுக்கு மற்ற மனுஷனுக்கு வைக்கலாம் போச்சுக்கணும். பிள்ளைகள் மீது பாசம் காட்டுறதா அளவோடு வைக்கணும். கணவன் மனைவி உறவா அது நம்ம கொடுக்கணும். நாங்கள் நிறைய இடத்துல போய்ட்டு விட்ற, நாங்களும் விட்ற, நீங்களும் விட்ற, எல்லாரும் விட்றேன்னு சொன்னால் கணவன் மனைவி உறவு நெருக்கமாயிக்கணும், அதுக்கு முறை எல்லையும் நிற்கணும். கணவனுக்கு ஒரு வட்டம் ஒண்டிக்கும், அந்த வட்டத்துக்குள்ளால மனைவி நுழையக்கூடாது. மனைவிக்கு ஒரு வட்டம் ஒண்டிக்கும், அதுக்குள்ளால கணவன் நுழையக்கூடாது. நெருக்கமும் தான் ஒரு அதுக்கு கெப் ஒன்று சொன்னால் லைஃப்பில் நிறைய விஷயம் பிரச்சனைகள் தீர்ந்து போகும். இந்த 3 ஞாபகம் வச்சுக்குவோம். அடுத்து வரும் சமூகம் சம்பந்தமான விஷயம் உண்டு. இன்னொரு விஷயத்தை பார்த்துங்கிற விஷயத்துக்கு போமே. என்டன் செக்கோன்னு சொல்ல ஒரு எழுத்தாளர், நல்ல ஒரு அவர்கிட்ட கேட்டால், ஒரு சமூகம் வீழ்ச்சி அடைஞ்ச சமூகம், தோல்வி அடைஞ்ச சமூகம் என்று சொன்னால் அதுக்கு என்ன அடையாளம்? அவரை சிம்பிளாக சொன்னார், ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. 3 விஷயத்தை நீங்கள் அதில் தெளிவாக பார்க்கலாம். அந்த சமூகத்தில் உயர்ந்த கருத்துக்கள், முட்டாள்தனமான கருத்துக்கள் வழிகளால் எதிர்கொள்ளப்படும். ஒரு மனுஷன் ஒரு தரமான கருத்தோடு சொன்னால், ஒரு புதிய கருத்தோடு சொன்னால், ஒரு அட்வான்ஸான கருத்து சொன்னால், அதை 100 முட்டாள் கருத்துக்களால் எதிர்ப்பாங்களாம் அந்த சமூகம். கருத்தால் இருக்க மாட்டார், கருத்தை கத்தியாலையும் கம்பாலையும் கடுமையான விமர்சனங்களாலையும் கீழ்த்தரமான செயற்பாடுகளையும் அந்த சமூகம் எதிர்க்குமா. அழகான ஆரோக்கியமான ஒரு கலந்துரையாடல் அந்த சமூகத்திற்கு. நம்பர் 1 அவர் சொன்ன விஷயம். நம்பர் 2 அற்பமான விடயங்கள் சமூகத்தின் பெருந்தலைப்புகளாக மாறும். சின்ன விஷயத்தோடு ஓடி டிஸ்கஸ் பண்றேன். இன்னும் எவ்வளோ சமூகத்தில் ஆக முக்கியமான விஷயம் முக்கியம், அதெல்லாம் மட்டும் போட்டு சின்ன, நான் யூடியூப்ல பார்க்குறேன், ஒரு ஆள் கடுமையாக பேசுகிற பாதப்புல ஜிண்ட வகைகள் எந்த ஜின் எந்தெந்த இடத்துல இருக்கும், ஜின்னுடைய சாப்பாடு எந்த பெரிய பெரிய தலைப்பு போகுது யூடியூப்ல. நான் பார்க்குறேன், இவர் யூஎன் நோய்க்கு அனுப்ப போறாரு, ஜின்னுக்குள்ள என்ன சாப்பாடு கேட்குறேன். சூனியத்தை எடுத்து ஆடு உலமாக்குச்சலாக்கள், சூனியம் மீக்குதா இல்லையா, இல்லை ரோட்ல எல்லாம் சூனியம் பண்ணி விழுந்து போயிட மாதிரி சின்ன தலைப்புகள். நம்பர் 3 தலைமைத்துவம், அதிகார பீடங்கள் தகுதி குறைந்தவர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கும். சரியா? டிசிஷன் எடுக்கிற இடமெல்லாம்
தகுதி இல்லாத ஆக்கள் எல்லாம் பிடிச்சி கொண்டிருப்பான். அதுக்கு பிளானிங் வைக்கும், திட்டம் வைக்கும், எதை தெரியாட்டியும் அது தெரிஞ்சிக்கும். அந்த 3 பண்பை நீங்கள் ஒரு சமூகத்தில் தெளிவாக அவதானிச்சிங்கன்னு சொன்னால் அந்த சமூகம் தோல்வி அடைஞ்ச சமூகம் அது முன்னேறதுக்கு மிச்ச காலம் போகும், லேசாக முன்னுக்கு வரையலாம் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு அறிஞர் அவர் சொன்னார். அது ஒரு சாதாரண ஒரு மனுஷனுக்கு விளங்குற விஷயம். இதை நாங்கள் தெளிவாக இன்னொரு நிர்வாக ரீதியாக சொன்னால், ஆய்வு ரீதியாக சொன்னால் ஒரு சமூகத்தின் வீழ்ச்சியில் 3 பகுதிகளை நாங்கள் பார்க்கலும். 3 பகுதிகள் நான் இன்னொரு கண்ணோட்டத்தில் நான் சொல்கிறேன். ஒரு சமூகத்தின் வீழ்ச்சி அடைஞ்ச சமூகத்தில் இன்னொரு தெளிவான அடையாளங்கள் நிர்வாக ரீதியாக சொல்லுவோம். நம்பர் 1, அந்த சமூகம் எல்லாத்துலேயும் பின்னுக்கிக்கும். எதை எடுத்தாலும் அந்த சமூகம் பின்னுக்கிக்கும். எஜுகேஷன் பின்னுக்கு, சுகாதாரம் பின்னுக்கு, எதை எடுத்தாலும் அந்த சமூகம் பின்னுக்கிக்கும். நம்பர் 2, எஃபெக்டிவ்னஸ் இல்லாமிக்கும். நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவோம், அவுட்கம் ஒன்று மிக்காது. நிறைய செலவழிப்பும் ஒன்று மிக்காது, செயற்திறன் இல்லை. நம்பர் 3, பிஹேவியர் பண்பாட்டு ஒழுக்க வீழ்ச்சி அந்த சமூகத்தில் கீழ்மனத்திலிருந்து விரவி காணப்படும். இந்த 3 பண்பும் தெளிவாய்க்கும் அந்த சமூகத்தில் ஒரு சமூகம் வீழ்ச்சி அடைஞ்ச சமூகம் இல்லை. அது எங்கட சமூகத்துக்கு கொஞ்சமாலும் பொருந்துமா? நிற்கிது அப்படி எங்கட சமூகத்துக்கு நாங்கள் அதை கொஞ்சம் அளந்து பார்ப்போம். ஸ்டூடெண்ட்டில் ட்ராப் அவுட் வந்து A லெவல் வரக்குள்ள 50% O லெவலில் 500 பேர்னா A லெவலுக்கு 250 போய் தான் போகிறோம். 50 மூட்டு போய்த்தாச்சு. இது ஓ இல்லைங்க, ரைட்? யூனிவர்சிட்டியில் இதில் 70 ஃபீமேல், 100 பேர் வைத்தன்வைகள் யூனிவர்சிட்டிக்கு 70 பேர் கேர்ள்ஸ் ஆகிக்கும், 30 பாய்ஸ் ஆகிக்கும். A லெவல் கிளாஸை பார்த்தா விளங்கும் தானே. 15 பொடியமாக இருந்தால் 5 பொடியமாக இருந்தால் 15 கேர்ள்ஸ் ஆகிக்கும். ட்ரக்ஸ் நியாயமாயிக்குது. இஸ்லாம் பார்த்து நிறைய ஃபெயில், ஓல்ட் சப்ஜெக்ட் ஃபெயில், நியாயமாயிக்கு நீங்கள் ரிசர்ச் எடுத்து பார்த்தால். ஏனால் ரிசர்ச் பண்ண ஒரு சமூகம் 10 வருஷத்துக்கு பிறகு இலங்கை எப்படின்றதை காணும். அவனுக்கு தெரியும், அதுக்கேற்ற மாதிரி அவனை தயார் பண்ணிக்குவான். இன்னும் 15 வருஷத்துல எது உலகத்தாளுன்றது அவனுக்கு தெரியும், அதுக்கு அவனை தயார்படுத்திக்குவான். எங்கள்கிட்ட அது இதான்னு சொல்றது நீங்களாம் யோசிச்சு பாருங்க. இது ஒரு சமூகம் தெரியும். இந்த படத்தை நீங்கள் உங்களுக்கு தெரியும். என்னது? ஜஃப்னா லைப்ரரி. ஒரு சமூகம் எலும்புரண்டு சொன்னால் பௌதீக சாமானால எலும்பேறான். அந்த பௌதீக சாமானுக்கு பின்னால் ஒரு சிந்தனை உண்டிக்கும். அந்த சிந்தனையிலிருந்து தான் பௌதீக பொருட்கள் உருவாகிற. அப்படித்தான் ஒரு கலாச்சாரம் உருவாகிற ஒரு சமூகத்தில். இதை நீங்க பாருங்க. இது எங்கட இந்த ஜஃப்னாட வாசிய சாலை தான் இது. இந்த வாசிய சாலை பின்னால் ஒரு கலாச்சாரம். அவன் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான்னு சொல்றது தெளிவாகுது. இது எங்கட கலாச்சாரம் தான். இது என்ன சிந்தனைகள்ட்ட இருந்து எங்களுக்கு தெரியல. இந்த ரெண்டும் ஒரு சமூகத்தில் சேர்ந்தால், சிந்தனையும் பௌதிக பொருட்களும் சேருகின்ற பொழுதுதான் ஒரு சமூகத்தில் கலாச்சாரம் போகும். இப்படி ஒன்று செஞ்சால் இந்தியா பள்ளிக்கூடம் வராம ரசூலா சொன்னார்களா, மேசையில இருந்து படிப்பதிலே நான் தடை செய்கிறேன் அப்படி அது சொல்லிடா. இல்லை செய்யலும் தானே, செய்யலும் தானே. இதெல்லாம் செஞ்சால் எவ்வளோ புள்ள இன்ட்ரெஸ்டாக வரும், செஞ்சால் புள்ளகள் எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக வரும். இதை பாருங்க. இதுக்கு பின்னால் என்ன விளங்குது? இது ஒரு பள்ளி, அதுக்கு பின்னால் என்ன விளங்குது? மையவாடி விளங்குதா? என்ன விளங்குது? ஒரு சிந்தனை விளங்குது, தெரியுமா? இது டர்க்கி போன்ற நாடுகள் இன்றைக்கு மிக வேகமாக முன்னேறி வருது. பாருங்க, இது ஒரு பள்ளி, இங்கே பிளே ஏரியா. இது சும்மா வரையல, இதுக்கு பின்னால் ஒரு சிந்தனை உண்டியில, அது விளங்கணும். அது பள்ளி ஏழுமாப்பா. யங் ஜென்ரேஷனை பள்ளியில தான் வளர்க்கணும், கிரவுண்ட்லையும் ரோட்லையும் இல்லை. இதை பாருங்க, இது ஒரு பள்ளி, இது ஒரு பள்ளி. இன்றைக்கு ஏழுமா ரசூல்லா தோல்ல வச்சுட்டு புள்ளால தொழுதார்கள், எங்களுக்கு தொழிலுமா? இது ஒரு பள்ளி. இமாம் என்ன செய்யறாரு? மார்னிங் ஹவர்ஸோ இப்படியோ தொழுகலா டைம் எடுத்து பிள்ளைகளோட பள்ளிக்குள்ள கூடி விளையாடுறார், ரோடி விளையாடுறார். இமாம் எவ்வளோ பெரிய மனசு இந்த பிள்ளைகள் ரோல் மாடல்ஸை படிச்சுக்கொள்ளும். எங்கட இமாம் ஒன்று ஒருனா ரோட் இந்த அந்த தூளை வச்சே காட்டி போட்டுருவாங்க அவரை. இதை பாருங்க, ஒரு ஏத்துக்காப்புக்கு பிள்ளைகளை பழக்கலாம். ஏத்திக்காப்பு விரைவாங்களா? விரை ஏழுமா? 7-8 வயசுக்குள்ள விடுவோமா? ஏழுமா? ஆகுமா? சண்டை ரெண்டு குரூப். எனவே புள்ள பேரண்ட்ஸ் நான் சொல்ல வரேன் என்னால், ஒரு சமூகம் மாறுறதுக்கு இந்த விஷயங்கள் வரணும், சிந்தனை வரணும். மாறினால் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு செய்யலாம். நாங்கள் எங்கே இருக்கிறோம், நாங்கள் எங்கே பின்னணி இருக்கிறோன்ற உங்களுக்கு விளங்கும். இதுக்காகத்தான் திருப்பி வரோன்றதுக்காகத்தான் இந்த ப்ரொஜெக்ட். அந்த வகையில் உங்களோட முழுமையான ஒத்துழைப்பை நீங்கள் தரணும். நாங்கள் எல்லாரும் இணைஞ்சு ஒரு குழுவாக, ஒரு ஃபெமிலியாக இருந்து இந்த பிள்ளைகள் எல்லாரையும் ஒரு இடத்துக்கு கொண்டு வரோன்னு கேட்டு முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.